வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா, கீழடி ஆதிச்சநல்லூர் ஆதாரங்களும் உண்மைகளும் எதிர்ப்புகளும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் இருக்கிறதுலேயே இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸு மக்கள் வாழ்ந்த நகரங்களோ இல்லை கிராமங்களோ கிடைச்சது பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூரும் கீழடியும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் நேரடியாக இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம், அதாவது ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டுராஜர் திபி அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டுராஜர் திபி அப்படின்றது இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அப்போது ராஜர் அப்படின்னா ராஜா, அந்த பாண்டு அப்படின்றது அந்த அரசனோட பேராக சொல்கிறாங்க. பாண்டு அந்த அரசன் ஞாபகார்த்தமாக தான் அந்த இடத்துக்கு இன்றைக்கும் பாண்டுராஜர் திபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே நடந்த கார்பன் டேட்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த கிராமமோ இல்லை வில்லேஜோ அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இவங்களோட காலகட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா 1600 பிசிலே ஆரம்பிச்சிருது. அதாவது கிமு 1600 இன்றைக்கி தேதியிலேருந்து 3600 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாகரிகம் இருந்திருக்கு. நாகரிகம்னு சொல்கிறத விட ஒரு சிட்டி ஆர் டவுன் இருந்திருக்கு. ரெண்டாவது மால்வா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மால்வா நாகரிகம் அப்படின்றது மால்வா கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கிமு 1600லேருந்து கிமு 1300 வரைக்கும் இருக்குது. இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, இந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிற மக்களும் இருந்திருப்பாங்க. ஹண்டிங் குரூப்ஸும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க மக்களில் என்னென்ன ஒர்ஷிப்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா, நந்தி, புல்லு, அப்புறம் ஃபயர் ஒர்ஷிப்பு. அப்போ ஃபயர் ஒர்ஷிப் அப்படின்றது உங்களுக்கு ஆரியன்ஸோடு வந்துடும். அப்போ நாக வழிபாடு அப்படின்றது நாகர்களோடு வருது. இந்த மாதிரி எல்லா மக்களுமே வாழ்ந்த ஒரு பகுதியாக தான் அந்த மால்வா கல்ச்சர் இருந்திருக்கு. ஓகேங்களா. இதோட டேட் கிமு 1600லேருந்து கிமு 1300 வரைக்கும். இதில் முக்கியமான சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமாபாத், விதிஷன், மன்சௌர் இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோர்வே கல்ச்சர். ஸோ ஜோர்வே கல்ச்சர் அப்படின்றது கிமு 1400லேருந்து கிமு 1000 வரைக்கும் கிடைக்கிது. இதோட ரெண்டாவது லேட்டர் பேஸ், முதல் கட்டம் இறுதி கட்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிமு 1000லேருந்து 700லேயே முடிஞ்சிருது. அதாவது கீழடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நாகரிகம், இந்த கல்ச்சர் முடிஞ்சிருக்கு. ஸோ இது எந்த இடத்துல இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் மால்வா ரீஜனில். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தா மால்வா கல்ச்சரும் அதே ரீஜனில் தான் இருக்கும். மத்திய பிரதேஷும் மகாராஷ்டிராவும் சேர்ந்து வரும். ஆனால் ஜோர்வே கல்ச்சரில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்த மக்கள் ஒரு அரசருக்கு கீழே இருந்த ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன்லாம் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. மண்ணால் ஆன கோட்டைகள்லாம் இந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் கவனித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் படித்ததில் இந்த ஏயர்கோன், கர்த்தவீரி அர்ஜுனன்லாம் சொல்கிறோம்ல, ஹைகே டைனாசிட்டி, அவங்க பார்த்திங்கன்னா இந்த மத்திய பிரதேஷ் பகுதியில் இருக்கக்கூடிய நாகர் இனத்து மக்களை வீழ்த்திட்டு தான் அந்த ஹைகே டைனாசிட்டி ஆரம்பிப்பாங்க. உச்சங்கி பாண்டிய மன்னர்களும் இந்த ஹைகேயர்களை தங்களோட முன்னோர்களாக சொல்லிக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கீழடியில் கிடச்சிருக்கக்கூடிய எழுத்துக்கள் கிமு 500ன்னு சொல்கிறாங்க. கிமு 506, கிமு 590 அந்த மாதிரி டேட்டிங்லாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆதிச்சநல்லூரில் கிடைச்சதை இன்னும் கூட கொஞ்சம் ப்ரீவியஸாக போயிட்டு கிமு 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுலாம் சொல்கிறாங்க. ஸோ இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்றத பார்ப்போம். ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஃபிட்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா கிராஃபிட்டி அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ கிராஃபிட்டி அப்படின்றதுக்கும் ஸ்கிரிப்டுக்கும் என்ன வித்தியாசன்றது பார்த்திங்கன்னா, கிராஃபிட்டியை லோகோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிராயிங் மாதிரி, பானைகள் மேலே டிராயிங் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த டிராயிங் இந்த பழமையான நாகரிகங்கள்லாம் இருக்கும்ல, இந்த இண்டஸ் அந்த மாதிரி நாகரிகங்கள்லாம், எந்த நாகரிகம் எடுத்தாலும் உலகத்தில் கிராஃபிட்டி இருக்கும்.
ஸோ கிராஃபிட்டி அப்படின்றது வந்து ஒரு டிராயிங் மாதிரி அவங்களோட. இப்போ வில்லவர்னு ஒரு ட்ரைப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து அவங்க கிராஃபிட்டியில் அந்த ஒரு வில்லு மாதிரி கூட வரைஞ்சி வச்சுருப்பாங்க. வில்லு மாதிரி வரைஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்லலை, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஆதிச்சநல்லூரில் கிடைச்சதை வந்து கிராஃபிட்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அதை வந்துட்டு ஸ்கிரிப்டு, தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி யாரும் ஏற்றுக்கிறதும் இல்லை. அவங்க இந்த ராஜன் தான் இருக்கார் அந்த ஆதிச்சநல்லூருக்கும், அவர் தான் ஹெட்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருமே இதை சொல்லலை. இதை வந்து நம்ம டீசைஃபர் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டீசைஃபர்னால் இதில் வந்து இருக்கக்கூடிய கிராஃபிட்டி இருக்குது, ஆனால் அந்த கிராஃபிட்டி என்ன விஷயம் சொல்லுது அப்படின்றது நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ரைட்டுங்களா? ரெண்டாவது கீழடி. ஸோ கீழடியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி வருது. கீழடியில் இவங்க ராஜன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அசோகர கல்வெட்டுகளுக்கு முந்தைய காலத்தில் கிடச்சிருக்குது கீழடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அசோகர காலத்துக்கு முன்னாடியே இந்த பகுதிகளில் எழுத்து வடிவம் வந்துருச்சு, எழுத்து வந்து இங்கேருந்து தான் இந்தியா பூரா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரைட்டுங்களா? இப்போ இந்த கிளைம் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சு பண்ணியிருக்காங்க. சேலஞ்சாக தான் இருக்குது. யார் யாரெல்லாம் இதை எதிர்க்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பானுபிரியா பஷக் அப்படின்றவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டாவிலேருந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்ரியில் வந்து எழுத்து இருக்குல்ல, அதோட டேட் வந்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ அவர் இதில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச தகவல்லாம் படி ரிப்போர்ட் வந்து கிளியராக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது ஹர்ஷவர்தன் அப்படின்றவர் இருக்கார். அவர் வந்து திராவிடியன் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரே ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் வந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு உரியது அப்படின்னும், அசோகரை வந்து இதுக்கு அந்த காலகட்டத்துக்கு முந்தைய காலம் அப்படின்னும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கூட நம்ம தவிர்த்துடலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு வந்து கீழடியில் ஒரு மண்பானையில் எழுத்துக்கள் வந்து கிடச்சிருக்குது. ஆனால் இது எழுத்துக்கள் தானா இல்லை கிராஃபிட்டியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹாரி ஃபாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இண்டாலஜிஸ்ட். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் இந்த ராஜன் அப்படின்றவருக்கும் கொஞ்சம் மிஸ்இன்டர்பிரேஷன் என்ன சொல்கிறது, அவர் வந்து ராஜனை வந்து இல் இன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல் இன்ஃபார்ம்டுனா ஸோ தவறான தகவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பானைகளில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு மெகாலித்திக் லோகோகிராம்ஸ். அப்போ லோகோனா நான் சொன்னேன்ல கிராஃபிட்டி, அதுதான். அதை வந்து இவங்க பிராமின் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸ்ரீலங்கான்னு ஒரு நாடு இருக்குல்ல, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த சான்ஸ்கிரிட்லேருந்து பிரிஞ்சு போன ஒரு மொழியை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அசோகர் கொண்டுட்டு வந்த அசோகர் வந்து பிராகிருதம் பாலி அவங்க தான், அதான் அவங்க அரசு மொழியாக இருக்குது. ஏன்னா அவங்க மதத்தோட மொழி வந்துட்டு பிராகிருதமும் பாலியும் தான். புத்த மதம் வந்து யார் ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ். ஸோ அவங்க நார்த்துலேருந்து வராங்க. அவங்களுக்கு கிடைக்கும்ல நிறைய ஆதாரங்கள். அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் தான் எழுத்து வடிவமே வந்துச்சு. அப்போ ஸ்ரீலங்காவில் இருக்க எழுத்துக்கள் தான் புத்த மதம் மூலியமாக நார்த் இந்தியாவுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? எழுத்து வடிவமே மொழியே ஸ்ரீலங்காவில் தான் தோன்றுச்சு, ஸ்ரீலங்காவிலேருந்து தான் இந்தியாவுக்கு வந்து மொழி எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் சாவனிசம் அப்படின்றாரு. ரீஜனல் சாவனிசம்னா பேரினவாதம், அதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா பிராந்திய பேரினவாதம். ஸோ ஸ்ரீலங்கன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கவர்மெண்ட்டு நோபடி இஸ் கோயிங் டு அப்போஸ் தட். ஸோ அவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து அவங்களால ஈஸியாக கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் அவங்களால கொண்டு வர முடியும். ஏதோ ரீஜனல் சாவனிசம்ன்றாரு. இப்போ இந்த கீழடியை வந்து இவர் பார்க்குறாருல, பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி கீழடியில் கிடச்சிருக்குது ஸ்கிரிப்ட் கிடையாது, எழுத்துக்கள் கிடையாது, இது வந்து லோகோஸ் தான், மெகாலித்திக் லோகோஸ் தான், கிராஃபிட்டி தான், இங்கே கிடச்சிருக்கிறது கிராஃபிட்டி தான், இது எழுத்துக்கள் கிடையாது அப்படின்றாரு. ஆனால் இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்ட்லாம் இல்லை இது வந்து எழுத்து தான், அப்போது வந்து எழுத்து வந்து இங்கே முன்னாடியே இருந்திருக்கு, மக்கள்லாம் இங்கே லிட்ரேட்டாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃபாக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதையுமே இங்கே இருக்கக்கூடியவங்க ஸ்ரீலங்கன்ஸ் மாதிரி
ரீஜனல் சாவனிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுறாரு. இது போக இங்கே இருக்கக்கூடிய ராஜன் அப்படின்றவரை இல் இன்ஃபார்ம்டு அப்படின்றாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதை வந்து அவரோட ஒரு ஆர்டிக்கலில் கூட எழுதியிருப்பார். இதை பற்றி இந்த கீழடியை பற்றி எழுதும்போது இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, சொன்னதை எதையும் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து குமரி கண்டம்னு ஒரு நாடு இருந்ததாக சொல்கிறாங்க. குமரி கண்டம்ன்றது இலக்கியங்களில் வருது. ஆனால் இதுக்கு வந்து அவங்க ஒரு லொக்கேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரிக்கு கீழே வந்துட்டு அப்படியே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் போட்டுட்டு ஒரு பெரிய கண்டம் இருந்துச்சு, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ அதை வந்து யாருமே ஏற்றுக்கல. உலகத்தில் இருக்க ஒரு காமன் சென்ஸ் இருக்கவன் யாரும் ஏற்றுக்க மாட்டான். காமன் ஒரு பேசிக் எஜுகேஷன் இருக்கவன் கூட யாரும் ஏற்றுக்க மாட்டான். ஸோ அதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் இப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு குமரி கண்டம்னு ஒரு பெரிய கண்டம் இருந்ததுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஸோ பட் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்கல்ல, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சைக்காலஜிக்கல் மைண்ட் செட், அவ்வளோதான். ஒரு இன்ஃபீரியாரிட்டி மைண்ட் செட் தான் இது வந்துட்டு. ஸோ இவங்க சொல்கிறாங்கல்ல, கீழடி ஆதிச்சநல்லூர்லாம் வந்துட்டு நாகரிகம் வந்துருச்சு, மக்கள் அவ்வளோ தூரத்துக்கு லிட்ரேட்டாக இருந்தாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இருந்துச்சு அப்படின்னா இப்போ சுமேரியன் சிவிலைசேஷன் இருந்துச்சு, உலகம் பூரா இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இண்டஸ் வேலி இருந்துச்சுன்னா இருந்துச்சு, அதையும் உலகம் பூரா ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த மக்கள் வந்து பெரிய லிட்ரேட்டாக இருக்காங்க, அதனால் அவங்க வெளியெல்லாம் வணிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆதிச்சநல்லூரில் 9ஆம் நூற்றாண்டில் இருந்தாங்கன்னா அந்த சமகாலத்தில் இருந்த வேறு ஒரு நாகரிகத்தோடு அவங்க வணிகம் பண்ணியிருக்கணும், வச்சுருக்கணும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு லிட்ரேட்டாக இருந்தாங்கன்னா இப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம வாழ்ந்த காலத்திலேயே சமீப காலத்தில் பார்த்தோம்னா பிரிட்டிஷ்காரங்க தான். ஸோ அவங்க தான் வந்து ஒரு பெரிய லிட்ரேட் சொசைட்டியாக இருந்தாங்க, ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க, சயின்ஸில் வந்து முன்னேறினாங்கன்னா அவங்க தான் அவங்களோட மொழியை பூரா உலகம் பூரா கொண்டு போனாங்க. உண்மையிலேயே உலகம் பூரா அவங்க மொழியை கொண்டு போய் இன்றைக்கி வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருக்கவனும் இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னா அது அவங்களோட உலகத்தில் ஒரு பெரும்பான்மை பகுதி அவங்க ஆட்சி பண்ணது தான் காரணம். ஸோ கீழடியில் இருக்கவங்க அவ்வளோ தூரத்துக்கு லிட்ரேட்டாக வச்சுருந்தாங்கன்னா வடக்கு அவங்க ஆரியர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? சொல்லும் போது எல்லா வீடியோலையுமே ஆரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா இவங்க போய் ஆரியர்களை போய் தோக்கடிச்சிருக்கலாம்ல. ஆரியர்கள் வந்து இவங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு சிவிலைஸ்டாக இல்லை அப்படின்னா இவங்க சிவிலைஸ்டாக இருந்தாங்கன்னா ஈஸியாக போய் தோக்கடிச்சிருக்கலாம். கரெக்டுங்களா? ஒரு சிவிலைஸ்டு குரூப் வந்து நான் சிவிலைஸ்டு குரூப் வந்து எவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருந்தாலும் ஈஸியாக அவங்க போய் தோக்கடிக்கலாம் அப்படின்றது தான் பேசிக்கான ஒரு விஷயம். அப்போ போய் தோக்கடிச்சிருக்கலாம்ல. ஓகேங்களா? அதுவும் கிடையாது. இதுக்கப்புறம்லாம் ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கீழடி நகர நாகரிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. நகர நாகரிகம்னா சொல்கிற அளவுக்குலாம் அங்கே அப்படியே வந்து இந்திய வரலாறையே திருப்பி போடுற அளவுக்கு அங்கே ஒன்றும் கிடைக்கல. அங்கே கிடச்சிருக்கிறது ஒரு செட்டில்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்றதான் கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மூணு இனக்குழுக்களை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஒன்று வந்து ஆரியர்கள், அவங்க வந்து வடக்கு இருக்கவங்க. ரெண்டாவது திராவிடியன்ஸ், தமிழர்கள். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நாகர்கள். ஓகேங்களா? இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும், இந்த கான்செப்ட் வந்து அப்படியே இருக்கட்டும், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழர்கள் திராவிடியன்ஸ் அப்படின்ற இனத்தில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் சொல்லப்பட்ட ரெக்கார்டில் கூட வெள்ளாளர்கள் மட்டும்தான் வராங்க. ஓகேங்களா? நாகர்கள்ன்றதுங்க தனியாக இருக்காங்க. சிலப்பதிகார மணிமேகலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகர்களுக்கு வந்து தமிழ் தெரியலை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் இலக்கியங்களில் பேசுனது, பிரிட்டிஷ்காரங்க ரெக்கார்டில் சொல்லப்பட்டது, அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் ஒன்று சொன்னேன், மௌரியன்ஸ் வந்துட்டு அவங்க தான் தமிழ் ஸ்கிரிப்டை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? மௌரியர்கள் எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருந்தாங்க. அங்கே தான் அவங்களோட மகத நாடு இருந்துச்சு. ஸோ மகத நாட்டுக்கும் நமக்கும் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் ஆதாரம் கிடைக்கிது. இப்போ மணிமேகலையில் என்ன ஆதாரம் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா காராளர் சண்பை அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க. காராளர்களோட சண்பை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சண்பை நகரம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிட்டியாக இருக்குது, கோட்டையெல்லாம் இருக்குது, அந்த நகரத்துக்கு பாதுகாவல் இருக்குது. இதை வந்து காராளர் சண்பை அப்படின்னு சொல்கிறாங்க.
இவங்க வந்து இதுக்கு என்ன இங்கே இருக்கவங்கலாம் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷன்பைன்றது சீர்காழி. ஏன்னா சீர்காழியில் வந்து காரகத்தார் அதிகமாக இருக்காங்கன்றனால சீர்காழியை தான் இவங்க ஷன்பை அப்படின்றாங்க. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள், இவங்க மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சீர்காழிக்கு எங்கேயும் ஷன்பைன்னு எந்த ஆதாரமும் கிடையாது. ரெண்டாவது வார்த்தையும் ஒன்றும் ஒரே வார்த்தை கிடையாது. இது வந்து ஷன்பைன்னு இருக்குது, இங்கே சீர்காழின்னு இருக்குது, அவ்வளோதான் சொல்லி எழுதியிருக்கானுங்க. ஆனால் உண்மையிலேயே ஷன்பைன்றது வந்து மணிமேகலையில் வந்து எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மிதலை நாடு ஜனகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனோட கதையை சொல்லும் போது ஷன்பைன்ற நகரம் வருது. மிதலை நாடுன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பீகார் பகுதியில் தான் அந்த மிதலை நாடுன்றது இருக்குது. அங்கே தான் ஷன்பைன்றது சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஷன்பைன்றது அங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. சம்பா அப்படின்னு இருக்குது. ஷம்பா அப்படின்ற இடம் வந்து பீகாரில் இருக்குது. இந்த இடம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து பழமையான முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா, அசோகர், பேரரசர் அசோகர் சொல்கிறோம்ல, அவனோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷன்பை நகரத்தில் ஒரு பிராமணருக்கும் ஒரு பிராமணரோட மக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து இல்லை, ஷன்பை நகரத்தில் ஒரு சத்திரியரோட மக தான் இந்த அசோகரோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? புத்த இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா கங்கை நதிக்கரையோரத்தில் தான் அந்த ஷன்பைன்ற நகரம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த வேளாளர்கள் வந்துட்டு நம்மளை திரும்ப திரும்ப அந்த கங்கை குளம் அப்படின்னு சொல்கிறதும் அங்கேருந்தான் வந்தோன்னு சொல்கிறதும் உங்களுக்கு வந்து இப்போது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கும் மௌரியர்களுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்மண்டல சதகம். இந்த கார்மண்டல சதகம்ன்றது 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க. இதில் வந்து கார்மண்டலம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சதன் கர்நாடகா, அந்த பகுதியை ஆட்சி பண்ண 18 வெள்ளாள ராஜ்யங்களில் ஒன்று தான் மௌரியர்கள் அப்படின்னு சொல்லியே இருக்குது. மோரியாஸ்ன்னு இருக்குது. மோரியாஸ்ன்றது தான் மௌரியர்களுக்கு புத்த மதத்துலேயும் ஜெயின் மதத்துலேயும் சொல்லப்பட்ட பேர். மௌரியர்களை வந்துட்டு வெள்ளாள மன்னர்களாகவே வந்துட்டு அந்த கார்மண்டலம் சொல்லுது. இன்றைக்கி சமண மதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, சமணர்கள் அப்படின்றவங்க சைவ உணவு பழக்கத்தை கொண்டவங்க. இந்த சமண மதம், களப்பிரர், அப்புறம் வந்துட்டு பிற்கால பாண்டியர்கள் எப்படி களப்பிர வம்சத்தவங்க, இது எல்லாத்தையுமே நான் இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன். பிற்கால பாண்டியர்கள் களப்பிர வம்சத்தவர் அப்படின்னு சொல்லி அந்த 2 வீடியோலையுமே இருக்கும். ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய வேளாளர்களில் சைவ உணவு பழக்க வழக்கம் இருக்கும்ல, இப்போ அந்த குரூப்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களப்பிரர்களோட மௌரியர்களோட வந்திருக்கும். அப்போ மௌரியர்களோட இங்கே இருக்கக்கூடிய சைவ உணவு பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு மௌரியர்களோட தான் வந்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதில் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அப்போ இதுக்கு வந்து எப்படி பதில் தேடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மௌரியர்கள் இருந்த பகுதியை வந்துட்டு மகதம்னு சொல்கிறோம். மகதம்ன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய பீகார் பகுதியும் பெங்கால் பகுதியும் சேர்த்து வர்றது. அப்போ அந்த காலகட்டத்தில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் அங்கே ஜெயின மதம் தோன்றுனதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே என்ன மதம் இருந்துச்சு, மக்கள் என்ன அழைக்கப்பட்டாங்க அப்படின்றதுக்கு வேதங்களில் ஆதாரம் கிடைக்கிது. இப்போ வேதங்கள் அப்படின்றத வேதிக் சிவிலைசேஷன் அப்படின்றது எப்போ ஆரம்பிச்சதாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 1700லேயே இருந்து ஆரம்பிச்சிருது, கிமு 600 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த வேத காலங்களில் ஆரியர்கள் வந்துட்டு மைக்ரேட் ஆகி தான் வராங்க, இந்தியாவுக்குள்ளே மைக்ரேட் ஆகி வராங்க. பிற்காலத்தில் உள்ளே வந்ததுக்கப்புறம் சண்டை ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஆரியன் வரும்போதே இன்வேட் ஆகி வரல, இன்வேஷன் பண்ணலை. இந்திய வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா ஆரியன்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி உள்ளே வந்து செட்டில் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போர் நடக்குது. அப்போ ஆரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியா வந்து பூராமே செட்டில் ஆகிடுறாங்க. கேங்கட்டிக் பிளைன்ஸ், கங்கை சமோலி அப்படின்னு சொல்கிறதுல வெஸ்டர்ன் இடத்த பூராமே அவங்க செட்டில் ஆகிடுறாங்க. அப்போ ஈஸ்டர்ன் கேங்கட்டிக் பிளைன்ஸ்ன்னு இருக்கும்ல, அந்த கங்கை சமவெளிகளோட ஈஸ்ட் பகுதிகள் தான் இந்த பீகார் இதெல்லாம் வருது. இங்கே இருக்கக்கூடியவங்கள ஆரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியவங்க விராத்தியர்கள். இவங்க யாரெல்லாம் வழிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை கடவுள்களாக 2 பேரை வழிபடுறாங்க. யாருன்னா சிஷ்ணதேவன்னா இன்றைக்கி சிவலிங்கம்னு சொல்கிறோம்ல, அதுதான் சிஷ்ணதேவர். 2வது மூரதேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூரதேவன்னா யாருன்றது நமக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, முருகனை தான் அவங்க வந்து மூரதேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரியர்கள் யாரெல்லாம் வழிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனை வழிபடுறாங்க, அக்னியை வழிபடுறாங்க,
இது வந்து ஆரியர்கள் வழிபடுறது. ஆரியர் அல்லாத விரத்தியர்கள் யாரை வழிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணதேவன்ற சிவலிங்கத்தையும் முருகனையும் வழிபடுறாங்க. இங்கே இது போக நாகர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சவுத்தன் இந்தியாவுக்குள்ள சதர்ன் மோஸ்ட் ரீஜன்ஸில் நாகர்கள்னு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நாயர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நாகர்கள் தான் சொல்லிப்பாங்க. கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நாகர்னு சொல்லிப்பாங்க. இங்கேயுமே நாகர்கள் இருக்காங்க. இவங்க வந்து யாரை வழிபட்டாங்க அப்படின்றத பற்றி நான் பெருசாக படிக்கலை. ஓகேங்களா? இவங்க வந்து நாகங்களை வழிபட்டிருப்பாங்க. இவங்க தனி, விராத்தியர்கள்ன்றது தனி. இப்போது இந்த முருகனோட கதை வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே நம்ம தமிழ் இலக்கியங்களில் முருகனோட கதை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கங்கையில் இருப்பார். கங்கை சமவெளியில் தான் முருகன் இருக்கார். சிவனுக்கும் கங்கைக்கும் தான் முருகன் பிறக்கிறாரு. அவர் வந்து கங்கை சமவெளியில் இருக்கார். அங்கேருந்து படையெடுத்து வருவார். ஓகேங்களா? படையெடுத்து யாரோட படையெடுத்து வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செங்குந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ட்டு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் முருகனோட படை தளபதிகளாகவும் படைகளாகவும் இருந்ததாகவே அவங்க சொல்லிக்கிறாங்க. இதை வந்து ஈட்டி எழுபது அப்படின்ற ஒரு நூலில் கூட இந்த செய்திகள்லாம் வருது. ஸோ முருகன் படையெடுத்து வராரு. இங்கே அவுணர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் பகுதிகளில் அவுணர்கள், அந்த மக்களோட பேர் அவுணர்கள். அவங்க எல்லாத்தையும் முருகன் வந்து வீழ்த்திட்டு சம்ஹாரம்னா எல்லாத்தையும் நிறைய பேரை கொல்றாரு. கொன்னுட்டு ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் முருகன் வந்து திரும்ப அங்கேயே போயிடுறாரு. கங்கை சமவெளி இந்த இமயமலை பகுதிகளுக்கே போயிடுறாரு. ஓகேங்களா? முருகன் இங்கே கிடையாது, அந்த இமயமலை பகுதிக்கு திரும்ப போயிடுறாரு. அப்போ முசுகுந்தன் ஒருத்தர் இருக்கான். முசுகுந்த சோழன்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. முசுகுந்தன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கரூரில் இருக்கதான் சொல்கிறாங்க. ஆனால் முசுகுந்தனோட கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு அசுரர்களுக்கு எதிரான தேவர்களோட போரில் இந்திரனுக்கு உதவி பண்ணுவான். சரிங்களா? அப்போ இந்திரன் அப்படின்றது அவளுக்கு வந்து இந்த ஆரிய கடவுளில் வந்துடுது. முசுகுந்தன் வந்து இந்திரனுக்கு உதவி பண்ணுறான் அசுரர்களுக்கு எதிரான போரில். ஜெயிச்சிடுறாங்க. அசுரர்களை வந்து ஜெயிச்சிடுறாங்க. அப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் கிருஷ்ண தேவரை தானே இவங்க வழிபடுறாங்க. எந்த நாட்டில்? விரத்தியர்கள் நாட்டில். அப்போ சிவலிங்கத்தை வந்து 7 சிவலிங்கத்தை வாங்கி கொண்டுட்டு வந்து திருவாரூர் பக்கத்தில் பகுதிகளில் கோயில் கட்டுறான். 9 கோயில்கள், சிவன் கோயில்கள் வந்து கட்டுறாங்கலாம். அந்த லிங்கங்கள் வந்து இருக்குது. ரைட்டுங்களா? முசுகுந்தனோட கதை எப்படி இவன் சவுத்துக்கு வரான்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து இந்த மாதிரி சவுத்துக்கு போய் அவுணர்களை ஜெயிச்சுட்டு வந்துடுறாரு. அப்போ இதை கேள்விப்பட்ட முசுகுந்தன் என்ன பண்ணுறான்னா, முருகன்கிட்ட வந்து அந்த படையை முசுகுந்தனுக்கு கேட்குறான். எனக்கு தாங்க, நானும் போய் திக்விஜயம் பண்ண போகிறேன், எனக்கு அந்த படைகள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் முசுகுந்தன். முசுகுந்தனுக்கு அந்த குந்த படையை வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி முசுமுக சோழன் இருந்தவன் இந்த குந்த படை, அதாவது செங்குந்தர் படை கிடைச்சதுக்கப்புறம் முசுகுந்தன் அப்படின்னு மாறிடுறான். முசுகுந்த சோழனை மாறிடுறான். அப்புறம் சவுத்துக்கு மைக்ரேட் ஆகி வரான். படையெடுத்து வரான். மைக்ரேட் ஆகி வரான் இல்லை, படையெடுத்து வரான். காவிரி கரைகளில் இருந்தக்கூடிய நாகரின மக்களை வீழ்த்துறான். ஓகேங்களா? இது வந்து மணிமேகலை சிலப்பதிகாரங்களில் வருது. பூம்புகார் பகுதி நாகர்களோட நகரமாக இருக்குது. அதை வந்து வீழ்த்துறான். அங்கேருந்து காவிரி கரைகளில் இருக்கக்கூடிய நாகர்கள் எல்லாத்தையுமே வீழ்த்துறான். வீழ்த்தின வரைக்கும் நமக்கு தெரியும். வீழ்த்தினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முசுகுந்த நாடுன்னு ஒன்று உருவாக்குறான். அது வந்து இலக்கியங்கள்லாம் வரல. இன்றைக்கி முசுகுந்த நாட்டு வேளாளர் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பகுதிகளில் இருக்காங்க. 32 கிராமங்கள் இருக்கும். அந்த பகுதிகள் எல்லாத்தையும் முசுகுந்த நாடுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி முசுகுந்த சோழன் அவங்க முசுகுந்த சோழனோட நாட்டிலேருந்து வந்தாங்களாம். சரிங்களா? இவங்களோட முழு பேர் பார்த்திங்கன்னா முசுகுந்த நாட்டு கார்காத்த வேளாளர். முசுகுந்த சோழனோட நாட்டிலேருந்து இங்கே தஞ்சாவூர் பகுதிக்கு முசுகுந்த சோழன் குடியேற்றுறான். ரைட்டுங்களா? இப்போ சோழன்கர்லாம் பார்த்திங்கன்னா முசுகுந்த சோழனை திருவாலங்காடு செப்பேட்டிலேருந்து இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே முசுகுந்த சோழனை தங்களோட முன்னோராக சொல்லிப்பாங்க. இப்போ அசோகருக்கும் இந்த முருகனோட கதைக்கு என்ன கான்ட்ரவர்சின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். முசுகுந்த சோழனும் தமிழ் மன்னன் நம்ம சொல்கிறோம். ஆனால் அசோகர் மௌரியர் காலத்தில் அவங்க பேசின மொழி வந்து பார்த்திங்கன்னா பாலியும் பிராகிருதமும் தான் பேசுகிறாங்க. தமிழ் பேசலை. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரத்தியர்கள் காலத்தில், அதாவது எர்லி வேதிக் பீரியட் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த விரத்திய நாட்டில் இருக்க யாருமே ஆரிய மொழி பேசலை. ஆரிய மொழியே பேசலை. சரிங்களா?
இவங்க வந்து ஆரியம் தவிர்த்து வேறு ஏதோ ஒரு மொழி பேசுகிறாங்க. இவங்க ஆரியர்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் வேதங்கள் வந்து பதிவு பண்ணுது. அப்போது பிற்காலத்தில் தான் இவங்க வந்துட்டு ஆரிய மொழி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த விரத்திய நாட்டில் இருக்கக்கூடியவங்க பிற்காலத்தில் தான் வேறு ஆரிய மொழி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரிய மொழின்றது இந்த சான்ஸ்கிரிட்லேருந்து வந்து பிராகிருதமோ இல்லை பாலி மொழியை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்டும் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட தான் இருக்குது. எழுத்துக்கள் வந்து இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இவங்க தான் சவுத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகி எழுத்துக்களை எடுத்துகிட்டு வராங்கன்னா வேறு எந்த பகுதிகள்லேயும் இந்தியாவில் எழுத்துக்களே கிடையாது. சான்ஸ்கிரிட்டாக இருக்கட்டும், சவுத்தில் வந்து தமிழே இவங்களோட தான் வருதுன்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ இவங்க மட்டும்தான் தமிழர்கள். சரிங்களா? இந்த விரத்திய நாட்டிலேருந்து வராங்கல்ல, இவங்க தான் வந்து தமிழர்கள். சவுத்தில் இருக்கவங்க நாகர்கள். சரிங்களா? இவங்க வந்து டெஃபீட் பண்ணிடுறாங்க. இவங்களோட கிங்டம்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழே வந்து பார்த்திங்கன்னா சமணர்களோட வரதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி தமிழில் இருக்கக்கூடிய பல இலக்கியங்கள், நாலடியாராக இருக்கட்டும், இல்லைன்னா திருக்குறளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சமண நூல்கள் தான். பெரும்பாலான நூல்கள் வந்து சமண நூல்கள் தான். ரைட்டுங்களா? நன்றி, வணக்கம்.